அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பானுமா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஊர்லேருந்து கொரியர் பாக்ஸ் வந்துச்சு. இந்த கொரியரில் நோன்புக்காக வத்தல்லாம் அனுப்பி வச்சுருக்குறாங்க. இது உளுந்து அப்பளம் என் மாமியார் அனுப்பி வச்சுருக்குறாங்க. உளுந்து அப்பளம்னா ரொம்ப நல்லது. நாங்கள் அப்பளம் சாதாரண அப்பளத்தை விட இந்த உளுந்து அப்பளம் தான் பப்படம் அப்படின்னு சொல்லுவோம். இது கூடவே கொத்தரங்காய் வத்தல் ஒரு சின்ன பாக்கெட்டில் வந்திருக்கு. இதெல்லாம் எங்கள் மச்சி வீட்டில் போட்டு அனுப்பி வச்சுருக்குறாங்க. மச்சினாக்கா அண்ணன் ஒய்ஃபு, அண்ணிய மச்சின்னு சொல்லுவோம். இப்போ முறுக்கு வத்தலும் போட்டிருக்காங்க. முறுக்கு வத்தல் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். உங்களுக்கு அப்படியே பட்டையாக புழிஞ்சு எடுத்துருப்பாங்க. இப்போ இது அந்த அளவுக்கு மெல்லிஸாக இருக்கிறதுனால பார்சலில் வந்ததில் அப்படியே உடஞ்சி போயிடுச்சு. இப்போ இது கூடவே படையான் அப்படின்னு சொல்லுவோம். இதை நீங்கள் கிள்ளு வத்தல் அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த படையான் போடுறத கூட நான் போன வருஷம் வீடியோ போட்டிருந்தேன் விறகு அடுப்பில். இந்த படையான் நல்ல சுல்லுன்னு இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு காரமும் உப்பும் கொஞ்சம் தூக்கலாக போட்டிருப்பாங்க. எப்போதுமே 3 மணிக்கு சஹருக்கு எந்திரிச்சு சாப்பிடக்குள்ள நோன்பு வைக்கும்போது இந்த மாதிரி 2 வத்தல் ஏதாவது வறுத்து சாப்பிட்டா தான் சாப்பிட்ற சாப்பாடே கொஞ்சம் உள்ளே போகுது. இந்த பப்படம் ஊரில் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக தான் விற்கும். இது போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மாவை நல்லா குழச்சிட்டு நல்லா உரலில் வச்சு இடித்து எடுப்பாங்க மாவை. அந்த அளவுக்கு சாஃப்டாக்கிட்டு அதுக்கப்புறம் தான் செய்வாங்க. இதில் அரிசி மாவுலாம் சேர்க்கவே மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் இதை நம்ம ரவுண்டாக வளர்த்தி எடுக்கிறதுக்கு இதில் நல்லெண்ணெயை தடவி தான் இதை ரவுண்டாக வளர்த்தி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் லேசாக வெயிலில் காய வச்சு எடுத்து கொடுத்துருவாங்க. அவ்வளோதான், சூப்பராக நமக்கு அப்பளம் ரெடி ஆகிடும். ஆனால் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சாப்பிட்றது நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக வடையாக வறுத்துட்டா போதும். இப்போ நம்ம கொஞ்சம் அளவு போட்டாலும் அப்படியே பூ மாதிரி மலர்ந்து வந்துடும் நமக்கு. இந்த வடையானை பாருங்கள், காலையில் 5 மணிக்கெலாம் நம்ம இதை மாடியில் போட ஆரம்பித்தோம்னாக்கா வெயில் வர்றதுக்கு முன்னாடி நம்ம போட்டு முடிச்சுட்டு சட்டு விட்டுன்னு கீழே இறங்கி வர்றதுக்கு வழியை பார்க்கணும். அந்த அளவுக்கு நமக்கு வெயில் கடுமையாக இருக்குது. இந்த வெயில் காலத்தில் நம்ம வருஷத்துக்கு தேவையான எல்லா வத்தலும் போட்டு எடுத்து வச்சிட்டோம்னாக்கா மழை காலத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பப்படத்தை பாருங்கள் எப்படி பொரிஞ்சு வந்திருக்குண்டு. இப்போ இந்த வடையானை பாருங்கள், அவ்வளோதான், சூப்பராக பொறப்பாக நமக்கு வடையானம் பப்படம் வறுத்து வச்சாச்சு. இப்போ சஹருக்கு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் போடுங்க. அடுத்த இஃப்தார் ரெசிபியோட பார்க்கலாம், சரியா?